30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வர்றது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க ஏற்றுக்கொண்டது. இழப்பீடு வந்து அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட், அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டாரு. ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமாக மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு. இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் AWPS அவங்க FIR போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை February மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதில் 11 குற்றச்சாட்டுகள் அவர் மேலே தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய
அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றது தனித்தனி விவரம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். அதிகபட்ச தண்டனை தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல, நான் படிச்ச பிறகு சொல்றேன். இதுதான் அது மேக்சிமம், இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது, எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வர்றது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய ஃபோன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை வழக்கம். ஒரு எஃப்ஐஆர் போடுறப்ப அந்த எஃப்ஐஆர்ல ஞானசேகரனை மட்டும் காண்பித்ததுனால இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்ஐடியுடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? அதுதான், இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமாக மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ
மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம். இந்த வழக்குல யாருமே பிறழ் சாட்சி யாருமே இல்லைங்க, எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு வந்து அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான். தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதியை சுட்டி காண்பித்திருக்காங்க. தீர்ப்பை வந்து முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு ஞானசேகரன் வழக்குல ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. தண்டனை விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 செக்ஷன்லயும் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த ஹியரிங்ல சொன்னாங்க. அதுக்குண்டான தண்டனை விவரம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு பிரிவுகளுக்கு சிறு சிறு தண்டனைகளாக கொடுத்துருக்காங்க. 1 வருஷம், 1 மாதம், 3 மாதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 64 பிஎன்எஸ்ல 64 சப் கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா 64 சப் கிளாஸ் 1ல பார்க்க போனீங்கன்னா அவருக்கு வந்து 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் இல்லாமல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கிறது அந்த ரெமிஷன் இல்லாம தண்டனை அப்படிங்கறத பார்க்க போனீங்கன்னா அது வந்து அவரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிராக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து நம்ம அடிப்படையாகவே அவருக்கு வந்து அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தண்டனை கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை வந்து ஒருத்தரோட கான்ஸ்டியூஷன் ரைட்டை வந்து அது மீறும்படியாக இருக்கிறது. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பீல் டாக்குமெண்ட்ஸ் வரட்டும், ஜட்ஜ்மெண்ட்டோட முழு விவரம் எங்கள் கையில் இன்னும் கிடைக்கல. அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ முழு விவரம் வந்ததுக்கு அப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்பீல நம்ம பார்ப்போம். இல்ல அப்பீல் போறது உறுதியா? நீங்க கண்டிப்பா அப்பீல் போறது உறுதி. அது அவரோட பிரைமரி ரைட். அதனால அப்பீல் போறது உறுதி. என்ன கிரவுண்ட்ஸ்ல நீங்க அப்பீல் போறதுக்கு இருக்கு? டாக்குமெண்ட் வரட்டும் சார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுல ரைட் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு உங்களுக்கு இது 64(1)லேயே அவங்க வந்து அதிகப்படியான தண்டனை கொடுத்துருக்காங்க. 64(1) படி அவங்க அந்த ஆக்ட் படி அவ்வளவு பெரிய தண்டனை கிடையாது. அதுல வந்து அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின்படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை அங்க கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகமா கொடுத்துட்டாங்களா சார்? அதாவது போலீஸ் வச்ச வாதத்தின் அடிப்படையில் அதிகமா வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு தண்டனை கிடையாதா? அதாவதுங்க நீங்க ஆக்ட படிங்க, பிஎன்எஸ் படிங்க. பிஎன்எஸ் படி வந்து பாத்தீங்கன்னா 64(1)க்கு இந்த அளவுக்கு தண்டனை கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க 64(1)ல 30 வருஷம் அதிகப்படியான தண்டனையா கொடுத்துருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு ஷரத்து வச்சிருக்காங்க, எந்த விதமான ரெமிஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து அவரோட பிரைமரி ரைட்டை வந்து ஒரு கோர்ட்டால கட்டைல் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. மாணவிக்கு அந்த தொல்லை ஏற்பட்டதும் முதல்ல புகார் வந்தது என்னிட்ட தான். நான் வந்து வழக்கறிஞராக பணி செய்கிறேன். அதை நான் 181 மகளிர் உதவி மையத்துக்கு முதல்ல கால் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு பேசியிருந்தோம். இதில் சிறப்பாக செயல்பட்டது அந்த எஸ்ஐடி 3 பேர் உயர்நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டு 3 ஆணையர்களை கொண்டு இந்த வழக்கை வந்து விசாரித்தாங்க. அந்த விசாரணைக்கெல்லாம் நான் ஆஜராக இருந்தேன். அரசு தரப்பு சாட்சி 5ஆக என்னையும் விசாரணை பண்ணாங்க. நான் சாட்சியத்துக்கு வந்திருந்தேன். மிக சரியான முறையில் எந்த விதமான லூப் ஹோல் விடாமல் எல்லா விதமான ஆங்கிள்லையும் வந்து இதை விசாரித்தாங்க. அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இது மாதிரி பெண்கள் வந்து வெளியே வரும்போது இந்த ஞானசேகரனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதை பற்றி இன்றைக்கி விவரமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாங்க, சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர். ஆனால் அது தாண்டி நிறைய இந்த புகார் வந்து வெளிவரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் முன்வரும்போது இதை இருட்டடிப்பு செய்வதற்கான நிறைய முயற்சிகள் நடந்தது. அந்த முயற்சியை தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு நான் விளைகிறேன். எப்படின்னா 181 பெண்களுக்கு சமூக நலத்துறையால் கொடுக்கப்பட்ட ஒரு எண் இருக்குது 181. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் பெண்கள் பாதுகாப்புக்காக அவங்க உழைப்பாங்க அப்படின்ற நம்பி நாங்கள் குறைஞ்சது ஒரு 10 முறையாவது பெண்கள் பாதுகாப்பு மையத்துக்கு நாங்கள் அழைத்து விடுத்திருந்தோம். ஆனால் அவங்க யாருமே உதவி செய்யலை. அப்புறமா அதையும் எஸ்ஐடி விசாரிச்சிருந்தாங்க. அது மாதிரி கோட்டூர்புரம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும்
அவர்கள் வந்து ஒரு 2 ஆண் போலீஸை வச்சு இந்த பெண்ணை விசாரிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ண ஸ்னேகப்பிரியா மேம் பெரிய ஒரு பங்காற்றினாங்க. இதுக்கு அவங்கள என்னையும் பார்த்து பேசியிருந்தேன். அவங்க சொன்னாங்க அவங்க மேலெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு, அதனால அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் திருப்தி அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு? ஆமாம், எனக்கு இந்த வழக்கில் திருப்தி தான், ஆனால் முழுமையான திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து முழுமையான ஆயுள் தண்டனை அட மாதிரி எதிர்பார்த்தோம். நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. செப்பரேட்டாக 3 வருஷம் ஒவ்வொரு அப்படி தான் தீர்ப்பு பொதுவாக அறிவிப்பாங்க. ஆனாலும் அது ஒரு எந்த விதமான பரிந்துரையும் பண்ணலை. மேடம் சொன்ன மாதிரி முழுமையான தீர்ப்பு விவரங்கள் வரல, தண்டனை மட்டும் தான் அறிவிச்சாங்க. இதன் மூலமாக என்ன கன்சென்ஸை தெரிவிக்கிறாங்க, என்ன பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னு எதுவுமே தீர்ப்பில் வந்து இல்லை. ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளி, பின்னாடி யாராவது இருக்காங்க நீங்கள் நினைச்சீங்களா? அதை உன்னோட முடிச்சா? ஆமாம், முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து சம்பவம் நடந்து முடிஞ்சதுமே முதல்ல கான்டாக்ட் பண்ணது என்ன தான். நான் தான் அதை போலீஸுக்கு கொண்டு வந்தேன். சைபர் கிரைம் கொண்டு போனோம், அப்புறமா மகளிர் உதவி மையத்துக்கு கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே கட்டுப்பாட்டு அறைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்லித்தான் அது வந்து இதாச்சு. அது என்னுடைய எண்ணிலே தான் போச்சுது முதல் புகார். அது சம்பந்தமான எந்த விதமான அந்த நேரத்தில் வந்து அவங்க சொன்னது நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு அப்புறமா சயின்டிஃபிக்காகவும் அவங்க சொன்ன மாதிரி எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களா ஜட்ஜு? இல்லை இந்த துறை ரீதியான நடவடிக்கைன்றது யார் மேலே ஜட்ஜு சொன்னாங்களா இல்லை கவர்மெண்ட் சைடில் சொன்னாங்க? இல்லை, நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த ஞானசேகரன் வழக்கு போக நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு மீடியாவுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா பாலிமர் நியூஸ் மற்ற நியூஸ் பர்டிகுலர் சொல்ல விரும்பல, ஆனால் எல்லா நியூஸ்காரங்களும் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே இதுக்கு முக்கியமான பங்காற்றி எல்லாருக்குமே வெளியே கொண்டு வந்தது உங்களுடைய ஒத்துழைப்பில் வெளியே வந்ததுனால தான், இது வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வந்ததுனால தான் இது வந்து முக்கியத்துவம் பெற்றது. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அங்கே நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க, நாங்கள் பார்க்க போகும்போது பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசிய மகளிர் ஆணையம், அவங்கள்ட்டையும் நாங்கள் இந்த கன்செஷன் எல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி பெண்ணுக்கு பாதிக்கப்படும் போது இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாம் உதவி செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் யாருமே உதவிக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. நான் சாட்சியம் அளிக்கும் போதும் நான் அந்த ஞானசேகரனுடைய மேட்டர் தவிர இதெல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னுடைய ஆவணத்தில் சாட்சியத்தில். ஆனால் அதை பற்றியான எந்த கன்சென்ஸும் கொடுக்கல. இது தீர்ப்பு வாசிக்கும் போது தெரியும். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அது செயல்படுதா அது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமூக பாதுகாப்பு துறை, சமூக நலத்துறை இருக்குது, அதுக்கு தான் 181 நடக்குது. அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக இயங்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறமா சைபர் கிரைம் இருக்குது, அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து அந்த 1930 அப்படிங்கிற நம்பர் கூட அன்னைக்கு இயங்கலை. 3 நாளாக தொடர்ந்து நாங்கள் கால் பண்ணும்போது அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதனால் ஐடி ஆக்டை நாங்கள் முறையாக அவங்கள்ட்ட பதிவு பண்ண முடியலை. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மேல்முறையீடு செய்யப்படும். 30 நாளுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே மேல்முறையீடு செய்து அதற்கான பரிகாரங்கள் தேடப்படும். சரி, இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 64 சப்கிளாஸ் 1ஓட அதிகபட்ச தண்டனையே 10 வருஷம், மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படிங்கிறது வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அதை வந்து சரியான தெளிவுபடுத்தணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க கோர்ட்டில் வந்து 30 வருஷம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு கிரவுண்ட்லேயே எங்களால் வந்து அப்பீல் போக முடியும், ப்ரைமரி ஃபேக்ட். அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து நாங்கள் நிறைய டவுட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் கோர்ட்டில். எங்களோட வாதங்கள் எல்லாமே சரியான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஆர்டர் காப்பி எங்கள் கையில் கிடைச்சதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆர்கியூ பண்ணதுக்கு எதெல்லாம் எதிர்பாதமாக வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் மேற்கொண்டு இந்த வழக்கில் வந்து அப்பீல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் தரப்பு வந்து இன்னும் கூட நாங்கள் நிரபராதி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். மேலும் இது வந்து அப்பீலில் மாத்திரம்தான் இந்த வழக்குக்கு வந்து ஒரு முழுமையான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்தியன் ஜுடிஷியரி மேலே எங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து ஜுடிஷியரி வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு. அதே போல் ஞானசேகரன் தரப்பில் ஒரு சாட்சி விசாரிக்கப்பட்டது.
அந்த சாட்சியோட இது எடுத்துக்கிட்டாங்களா, எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும். அது எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்னா அது சம்மந்தமாக மேல்முறையீடு செய்யறது அதிலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேல்முறையீடு கண்டிப்பாக செல்வோம். இல்லை, இங்கே ஹைகோர்ட்டு தான். ஹைகோர்ட்டு தான். ஓகே, தட்ஸ் ஆல்.